வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன். அதில் ஒரு நடிகர்கிட்ட உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய படங்களில் டாப் 5 படங்கள் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் 5 படங்கள் சொன்னார். ஸோ இதே கேள்வியை தான் நான் உங்கள் எல்லாத்தையுமே கேட்குறேன். உங்களுடைய டாப் 5 படங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் சினிமாட்டிக் ஜேர்னி அப்படிங்கிற புத்தகத்தை டைரக்டர் ஹரிஹரன் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அவர் எழுதினதில் அவர் ஒரு 40 படங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பெஸ்ட் படங்கள்ங்கிறது ஒரு நடிகனுக்கு 40 படங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர். அது எல்லாருக்குமே அமையாது. அந்த மாதிரி கமல்ஹாசனோட ஃபிலிமோகிராஃபிங்கிறது பயங்கரமான ஃபிலிமோகிராஃபி. அவர் சொல்லியிருக்கிற படங்கள்லாம் பார்த்தோம்னா மன்மத லீலை, 16 வயது நிலை, வறுமை நிறம் சிவப்பு, ராஜபார்வை, ஏக் தூஜே கேலியே, சகலகலா வல்லவன், எனக்குள் ஒருவன், இதெல்லாம் மசாலா படங்கள், கமர்ஷியல் படங்கள். அப்புறம் 3ஆம் பிறை, சலங்கை ஒலி, நாயகன், ஒரு கைதியின் டைரி, சுவாதி முத்தியம், புஷ்பக்கை பற்றி தனியாக பார்ப்போம், சத்யா, குணா, இது இது புன்னகை மன்னன், தேவர் மகன், மகாநதி, குருதி புனல், இந்தியன், ஹேராம், ஆலவந்தான், அன்பே சிவம், விருமாண்டி, அப்புறம் தசாவதாரம், விஸ்வரூபம், உத்தம வில்லன், விக்ரம், அதாவது விக்ரம்ங்கிறது விக்ரம் 2. ஸோ இந்த மாதிரி படங்கள் ஏகப்பட்ட படங்கள், அது 40 படங்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு கலைஞனுடைய கெரியரில் 40 படங்கள், அவர் 40ங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கூட படம் இருக்கும். அவர் நிழல் நிஜமாகிறது மாதிரியான நல்ல படங்கள்லாம் அவர் சேர்க்கலை. உன்னால் முடியும் தம்பி, நிழல் நிஜமாகிறது, எவ்வளவு நல்ல படங்கள். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு டாப் 5 படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா 40 படங்கள் இருக்குன்னு கமல்ஹாசன் இங்கே இந்தியாவில் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படலை. அவருக்கு பிரான்ஸ் அரசாங்கம் அவருக்கு செவாலி அவார்டு கொடுக்குது. ஆஸ்கார் கமிட்டியில் அவரை மெம்பராக ஆட் பண்ணுறாங்க. உலகத்தில் அவருக்கு அங்கீகாரம் இருக்குது. பட் இங்கே என்னடான்னா நம்ம அரசியல் காரணங்கள்னால அவருக்கு தாதா சாஹேப் பால்கே கூட கொடுக்கல. ஸோ அந்த நிலைமையில தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சில பேர் அவங்க புகழ் பெறதுக்காக, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக கமல்ஹாசனை அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு லேட்டஸ்ட் உதாரணம் ராஜகுமாரன், தேவயானி ஹஸ்பண்டு. அவர் கமல் என்னங்க 4-5 படங்கள் தான் நல்ல படம் நடிச்சிருக்காரு, மற்றதெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக இந்த மாதிரியான ஆட்கள் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்.